எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் ஆல் எக்ஸாமுக்கு பெரியாரை தவிர்க்க முடியாத கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிறதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. பெரியார் சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய பெரிய தாக்கம் நமக்கு. ஸோ அவருடைய பெரியார்னா என்ன, பெரியார் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஈரோடு வெங்கட ராமசாமி அதுதான் அவருடைய இயற்பெயர். நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஈரோடு வெங்கட ராமசாமி தான் அவருடைய இயற்பெயர். அவர் எப்போ பிறந்தாருன்னு சொன்னால் 1879 பிறந்திருப்பார். ஈரோடில் பிறந்திருப்பார் நம்ம பெரியார். இதான் கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டினே கேட்பாங்க. ஏன் அவர் பெரியார்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் ஈரோடு வேங்கட ராமசாமி சொன்ன இல்லைங்களா, அந்த இதனால. ஸோ பெரியாருடைய தொடங்கிய இயக்கம், ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும், சுயமரியாதை இயக்கம். உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னால் பெரியார் என்ன ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாருன்னா சுயமரியாதை இயக்கம். அதை மறந்துடாதீங்க. அந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய வருஷம் கேட்பாங்க. 1925 அந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெரியாருடைய முக்கிய கொள்கை பகுத்தறிவு இருக்கும் இல்லைங்களா, அது என்னென்ன பகுத்தறிவு அப்படின்றத தெரிஞ்சுங்க. பெரியார் எதிர்த்தது சாதி அமைப்பை எதிர்ச்சிருப்பாங்க. பெரியார் வலியுறுத்தியது சமூக நீதியை வலியுறுத்தியிருப்பார். ஆதரித்தது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். பெரியார் யாரை ஆதரிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும், பெண்களுடைய உரிமையை ஆதரிச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் சொன்னால் பெரியார் பங்கேற்ற போராட்டம் எல்லாருக்கும் தெரியும், வைக்கம் போராட்டம். அந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்ற மாநிலம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கேரளா. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி வைக்கம் வீரன் என்று யாரை அழைப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் பெரியார் தான். உங்களுக்கு நல்லா அந்த கொஸ்டின்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரியார் நடத்திய ஒரு இதழ் இருக்கு இல்லையா, அது எந்த இதழ்னு கேட்டால் குடியரசு. பெரியார் நடத்திய இதழ் குடியரசு. பெரியார் நிறுவிய கழகம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திராவிட கழகத்தை தான் இது பண்ணிருப்பாங்க. எப்போனா ஒரு 1944 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெரியாருடைய தத்துவமே சுயமரியாதை தான், சரிங்களா. ஆனால் எந்த மொழிக்கு அவர் அகேன்ஸ்டாக இருந்திருப்பாருன்னா இந்தி திணிப்பு மொழிக்கு தான், அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருப்பாங்க. பெரியார் எழுதிய முக்கியமான நூல் நூல்னு சொன்னால் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு நூலை இது பண்ணியிருப்பாங்க. பெரியாருடைய முழக்கமே ஒரு மனித நேயம் தான். எனக்கு அதனால் அவர் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். பெரியார் வலியுறுத்திய திருமணம் என்னென்னா சுயமரியாதை திருமணம். சமூக நீதியோடைய தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியாரத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். பெரியார் எப்போ இறந்து போன கொஸ்டின் கேட்பாங்க. பெரியார் எப்போ இறந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், 1973 இறந்துருப்பார். அந்த நினைவிடம் கூட எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. யுனெஸ்கோ பாராட்டி ஒரு தமிழர் யாருன்னு சொன்னால் பெரியாரத்தையும் பாராட்டியிருப்பாங்க. எங்கள் யுனெஸ்கோலேயும் பாராட்டியிருப்பாங்க. அவருடைய முக்கியமான ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்தது 1925. அது நீதி கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு கேட்பாங்க. அது 1916. 1944 திராவிட கழகத்தை இது பண்ணியிருப்பாங்க. வைக்கம் போராட்டம் எங்கே நடத்திருப்பாருன்னா கேரளாவில். சுயமரியாதை இயக்கம் தான் ஒரு மெயின். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க நண்பர்களே. இதை பெரியாருடைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், பெரியார் தான். சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய இடம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா, அது நம்ம தமிழ்நாட்டில் தான். நெக்ஸ்ட்டு ஒரு இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னது, மனித தத்துவம். அந்த இயக்கத்தை எதிர்த்தது என்ன, அந்த இயக்கத்துக்கு அவர் எதிர்த்தது என்னன்னு ஜாதி தான், சரிங்களா. இயக்கத்தை ஆதரித்தது என்னன்னு சொன்னால் பெண்களுடைய விடுதலையை ஆதரிச்சிருக்காரு. சுயமரியாதை திருமணத்தின் நோக்கமே சமத்துவம் ஒரு கொஸ்டின் வரும். சமத்துவம் இயக்கம் வலியுறுத்திய கொள்கை இருந்துச்சுன்னா பகுத்தறிவு கொள்கையை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் இது பண்ணியிருப்பாங்க. அந்த இயக்கம் எதுக்கு மூட நம்பிக்கை, மத மூட நம்பிக்கை இதுகெல்லாம் எதிர்த்துருக்காங்க. முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1929 நடந்திருக்கும். அந்த இயக்கத்துடைய அடிப்படை கருத்து மனிதன் உயர்ந்தவன், மனுஷனே உயர்ந்தவன் தான். பெண்களுக்கு சொத்துரிமையை வலியுறுத்திய இயக்கம் எதுன்னு சொன்னால் சுயமரியாதை இயக்கம் தான். சுயமரியாதை இயக்கத்திலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். விதவை மறுமணத்தை ஆதரித்த ஒரு இயக்கம் எது சொன்னால் சுயமரியாதை இயக்கம் தான். அதெல்லாம் படிச்சுட்டுங்க. அப்புறம் கலப்பு திருமணத்தை ஆதரித்த ஒரு இயக்கம் என்ன சொன்னால் சுயமரியாதை இயக்கம் தான். தமிழருடைய முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா சமூக சமத்துவத்தை வலியுறுத்திய இயக்கம் என்னன்னு சொன்னாலும் அதுவும் சுயமரியாதை இயக்கம் தான். பெண்கள் கல்வியை ஆதரித்த இயக்கம்னு சொன்னாலும் சுயமரியாதை இயக்கம் தான். ஜாதி ஒழிப்புக்கு முக்கியமாக ஜாதி ஒழிப்பு நோக்கமாக கொண்ட இயக்கம் சொன்னாலும் சுயமரியாதை இயக்கம் தான். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறோம். முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். அறிவியல் சிந்தனையை ஊக்குவிச்ச இயக்கம் எதுன்னு சொன்னால்